நன்மைகள் சாற்றிடுவோம். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம். தேவனின் நன்மைகள் சாற்றிடுவோம். தேவனின் கிருபை உண்மையுமே தலைமுறை தலைமுறை நீடிக்குமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம். மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். மகிழ்வுடன் அவரை ஆராதிப்போம். மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். அவரே தேவன் என்றறிவோம். அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. மக்களின் மீட்பர் நாமே என்கின்றார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்கள் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன் என்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் வரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்
உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும் வாழ உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிறரன்பு செயல்களில் திரு அவையின் எல்லா கட்டளைகளுக்கும் அடங்கியிருக்க வழிவகை செய்கிறீர். உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வர எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி.
ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஏழைகளின் உள்ளத்தை தூக்கி விடுகிறார். ஏழைகளை தூசிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 1-8 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்தும் ஏற்புடையதாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை கவனத்துடன் உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 உயிருள்ள வார்த்தைகள் 10 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையானவர் பெரியவற்றிலும் நேர்மையானவராக இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறகு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவற்றை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 8வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிப்போம். யாருடைய அருள் செயல்களை அறிந்திருக்கிறீர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல்களை அறிந்திருக்கிறீர்களே. இன்னைக்கு நாம் அறிந்தால்தான் ஆண்டவருடைய இறை இல்லத்தில் இந்த மாலை வேளையில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற கடவுள், ஆனால் அவர் படைப்பின் பொருளாக மாறுகிறார். அவர் படைப்பின் பொருளாக ஒரு மனிதராக மாறுகிறார். அதை தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகள். கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அனைத்தையும் குப்பை என கருதி வெறுமையாக்கி மனித நிலைக்கு வருகிறார். தொடர்ந்து இது வாசிப்போம். அவர் ஏழையானார், அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். நாம் புனித நிலைக்கு செல்வதற்காய் புனிதனாய் இருந்த கடவுள் மனிதராக மாறுகிறார். நம்மை எல்லாம் மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு பயணிப்பதற்காய். எவ்வாறு இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் சாடுகிற நிலை எதற்காக? இதோ வஞ்சக மனப்பான்மையோடு நீங்கள் மற்றவர்களோடு பழகுவதை நிறுத்திவிட்டு மனமார மகிழுங்கள், பழகுங்கள். உங்களுடைய உள்ளம் கபடற்றதாய் இருக்கட்டும். ஆமோஸ் இறைவாக்கினருடைய வாழ்வின் காலத்திலே எவ்வாறு கிறிஸ்து பிறப்புக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த நிகழ்வை சுட்டி காட்டுகிற
வேளையிலே வறியவர்களை வஞ்சிக்கின்ற சூழ்நிலை. எதற்காக? இதோ பணக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காய். இன்னைக்கும் அதே நிலைதான். மறுவாசிப்பு செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு நிலை இன்றும் அதே நிலையாகத்தான் மாறுகிறது. யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய அந்த செல்வத்தை முழுமையாய் நமக்காய் கொடுத்துவிட்டு ஏழையாய் மாறியிருக்கிற கிறிஸ்துவிடம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிப்போம். ஆமேன். இறைவாவும் திருமுன்னே இதயம் தந்தோம் ஏற்பாயே. இறைவாவும் திருமுன்னேயம் இதயம் தந்தோம் ஏற்பாயே. தாமரை மலராக தாமரை மலராக தாள்களில் வைத்து மகிழ்வோமே. இறைவாவும் திருமுன்னே இதயம் தந்தோம் ஏற்பாயே. இயேசுவின் உருவிலே யாம் இணைந்தே எம்மை தருகின்றோம். இயேசுவின் உருவிலே யாம் இணைந்தே எம்மை தருகின்றோம். பலியாகும் எம் வாழ்வினை பலியாகும் எம் வாழ்வினை பனியாய் மாற்றிட கோருகின்றோம். இறைவாவும் திருமுன்னே எம் இதயம் தந்தோ ஏற்பாயே. அன்பு தொலைமை நெஞ்சங்களை, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் திருப்பெரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றுள்ள உம்மை இறைஞ்சுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர் எவற்றை அறிக்கையிடுகின்றீர்களோ அவற்றை விண்ணக அருளடையமாக பெற்றுக்கொள்ள வழிவகை செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழ்வு இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. தவறழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாயிடமிருந்து பிறக்க திருவுளமானார்.
சிலுவையில் வாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தவராய் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடும் முதன்மையாக வானக தூதரணிகளோடும் அரியணில் அமர்ந்திருப்போர் தலைமை தாங்குவோர் வான்படைகளின் அணிகள் அனைவரோடு ஒன்றுடைந்து நாங்களும் ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் ஜீவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் குழுமியிருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இத்தூய வழியை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மாக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன், என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கிற நமது அன்பேன் தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செதிர்வீராக.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல் புரியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய அன்பு கணவரான தூய் யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன், தூய அருளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்க்ரெட் மரியா அலகாக், இவ்வுலகில் நமக்குந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்றும் திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரும் வரல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமுடி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக எம்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உங்களுடைய திருத்துதலுக்கு மொழிந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடு பொற்பாதம் குழுவி இருக்கிற தாய் திருச்செவின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தல்ல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவன் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவிடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் திறனைக்கும் உள்ளாக்காமல் உமது அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் பயக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க தன்னையே உடைத்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வுக்கு ஆன்ம உணவாக தன்னையே கொடுக்கிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தல் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களை, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை 2 குணங்களில் வழங்கப்படுகிறது. சரியான பதில் சொல்லி நாவில் நற்கருணை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமாம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், ஊற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனுக்கு ஏவுதலுக்கு இடைவிடாத செவி சாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களிலும் மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியெறிந்த அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றி எறியச் செய்தருளும். உமது மீட்பு பணிகளையும்
நாங்களும் மன உகர்ந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவா நாட்டில் நல்ல ஆயரே, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தவங்களையும் வீர தியாகங்களையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மண்டாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமீன். செம்மன் புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. நல்ல ஆயன் நானே என்கின்றார் ஆண்டவர். நான் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஆண்டவரே, உம் அருளடையாளத்தில் புத்துயிர் பெற்ற எங்களுக்கும் அது இடையராத உதவியை கனிவுடன் எனக்கு அருள் புரிவீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறு நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். பீடச்சீடர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை திருஜெப மாலையோடு பயிற்சி அளிக்கின்ற இவ்வேளைகளை தொடர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான இந்த சான்றிதழை வழங்குகிற வேளையில் பெயர் அருட்சகோதரர் வாசிக்க அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு முன்னாடி வாங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பீடப்பணியாளர் சந்தோஷ், பீடப்பணியாளர் ஆண்டோ ராக், பீடப்பணியாளர் ஃபெரிங்டன் மற்றும் பீடப்பணியாளர் ஏட்ரியன் போனபாட், பீடப்பணியாளர் விஷ்மிதா. அனைவரும் எழுதியிருப்போம். இறுதி பாடல் அன்னையின் பாடல். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களில் பேறு பற்றி உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்தமாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவி
பாவியர் எமக்காய் மன்றாடுவீர் என்றுமே அந்திய காலமுமே அருள் நீரை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களில் பேறு பற்றி வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியர் எமக்காய் மன்றாடுவீர் என்றுமே அந்திய காலமுமே ஆமென். சேசின் திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, திருக்குடும்பங்களின் பாதுகால் தூய யோசேப்பே, மறை மாவட்டத்தின் பாதுகாலம் தூய தோமையாறு, எங்கள் பங்கின் பாதுகாவலன் செம்மன் புனித அருளானந்தரே, அனைத்து தூயவர்களே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.